சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பளிக்கப்படவில்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மக்கள் பிரச்சினைகளை பேச வாய்ப்பளிக்கப்படவில்லை என திமுக சட்டமன்ற குழு தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமுல்படுத்துவது குறித்து விவாதிக்க சசி பெருமாள் மரணம் குறித்து ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமனம் செய்து முறையான விசாரணை செய்திட வேண்டும். சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை மையமாக வைத்து 22 ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கவனஈர்ப்பு தீர்மானங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் தனி தீர்மானமாக மதுவிலக்கு குறித்து தனி தீர்மானமாக விவாதிக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை நேற்றைக்கு நான் அவைத்தலைவருக்கு தந்திருக்கிறேன். இன்று காலையிலே அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு பதில் வந்திருக்கிறது. அரசு சட்டமன்ற செயலாளர் எனக்கு பதில் அனுப்பி வைத்திருக்கிறார் சபாநாயகருடைய உத்தரவுப்படி. என்ன பதில் என்று கேட்டால், தனி தீர்மான முன்னறிவிப்புக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு அனுமதி மறுத்துள்ளார் என்று எனக்கு கடிதம் இன்று காலையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் அவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்.